இந்த பைக் ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்னன்னா நோத்துல வந்து இதுதான் இல்லாது, லைசன்ஸ் இல்லாது. இது வந்து கூல் ஜோய்னு சொல்லுவோம். இதோட பிரைஸ் 2.5 லட்சம். நல்லா இருக்கு. மற்றது இதுல என்னன்னா ஓட்டம் அது T5 மிதியம் இது புதுசா வந்து பின்னுக்கு சேஃப்டி கூட தானே, சின்ன பிள்ளைகளை இருத்தி கொண்டு டியூஷன் இறக்குறதுக்கு சாஞ்சி இருக்கலாம், ஒரு கவரம் கூட எடுத்துருக்கலாம். அது ஒரு அலங்கி ஃபிட் பண்ணி அலங்கி வச்சா ஃபிட் பண்ணிருக்கான். இல்லாட்டி நீங்க அலங்கி கலட்டி விடலாம், இல்லாட்டி கலட்டி கஸ்டமர்ஸுக்கு நல்லது. ஏன்னு ஒரு ஆபத்துகள்ல செக்யூரிட்டி கூட உடனே சத்தம் போட வலிக்கிட்டு. அது மட்டும் இல்லன்னா இது ரிமோட் இருக்கு. ரிமோட்டால வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மின்சார பைக், அதாவது எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கோ, இப்போ எல்லாருமே எலக்ட்ரிக் பைக்கை தான் ஓடி தெரியணும், அந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்கூல் பிள்ளைகளும் ஓடி தெரியலாமா, லைசன்ஸும் தேவை இல்லையா, அந்த பைக்கை என்ன விலையில் எங்கே இருக்குது அதைத்தான் காட்ட போகிறோம். வாங்க காணொலி போகலாம். பாருங்க, சேல்ஸ் போகுது. உங்களுக்கு மந்த்லி ஒரு 30 பைக்கு மேலே போகும். சாதாரணமாக 30 பைக் சேல் ஆகும் மந்த்லி. யாழ்ப்பாணத்தில் இப்போ 2 வருஷம் ஆகும். அதில் இப்போ 7 மாடல்ஸில் இருக்கும். 7 மாடல்ஸில் இருக்கு. அதில் ஒன்று இது சைக்கிள் மாதிரியே இருக்குது. இதுதான் ஜாடியா பைக்கிட பேசிக் மாடல். லைசன்ஸ் இல்லாத. லைசன்ஸ் இல்லாத. இது வந்து கூல் ஜோய்னு சொல்லுவோம். இதோட ப்ரைஸ் 2.5 லட்சம். ஒருக்கா சார்ஜ் பண்ணால் 60 கிலோமீட்டர் தூரம் போகும். 60 கிலோமீட்டர் தூரம் ரேஞ்ச். ஸ்பீட் 30 வரைக்கும் போகும். இந்த இதில் பார்க்கலாம் பேட்டரியில். இதெல்லாம் பேட்டரி வந்து இது கால் வைக்க உள்ளே இருக்குது, பெரிய ஸ்பேஸும் இருக்குது. சோமான் வைக்கலாம். மற்றது மோட்டர் வந்து ஹப் மோட்டரா கொடுக்குறாங்க. வீலோடையே ஃபிட் பண்ணியிருக்கணும். இது எவ்வளோ அண்ணா போகுது கடைசி ப்ரைஸ்? இது 2.5 லட்சம். எங்கட கம்பெனி ப்ரைஸ் டோட்டலாகவே 2.5 லட்சம். அடிஷனலாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 10,500 வரும். அவ்வளோ இந்த ஐயாக்கள் எல்லாம் எடுத்து ஓடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைசன்ஸ் ஒன்று இல்லை தானே? பாருங்கள், லைசன்ஸ் ஒன்று நமக்கு அந்த கீயை போடலாமா? ரன் பண்ணோன்னா பார்க் மட்டும் இருக்கும். ரைட். பேட்டரி எவ்வளோ பட்டே இல்லை. கீயை போட்டு கீயை ஒன் பண்ணோடனே பைக் ஸ்டார்ட் ஆகும். செல்ஃப் ஸ்டார்ட் இல்லை. இப்போ பார்க் மோட்டில் இருக்குது. பார்க் மோட்டில் பிரேக்கு பிடிச்சோம்னா எடுக்கும். எனி ஆக்சிலேட்டர் பிடிச்சோம்னா கூட கடைசி எவ்வளோ மீட்டர் இருக்குது ஸ்பீட்? இதுக்கு 30. 30 இருக்குது. கணக்கான ஸ்பீடில் போகலாம். கணக்கான ஸ்பீடில் இப்போ வயசு போனாங்களெல்லாம் மேக்ஸிமம் படமெல்லாம் பயப்படுறது விளையாடவா போனால் சரி. பிரச்சனை என்னன்னா இப்போ 48 சிசிக்கு மேலே தான் லைசன்ஸ் வேணுமா? ரைட். இதுக்கு லைசன்ஸே தேவையில்லை. 30 படிக்க 30. இதை சேல் போகுது. என்னடா நேட்டும் பார்த்தேன்னு கொண்டாந்து இறக்கி நம்ம என்ன அட்டாச் பண்ணிடுறேன் அந்த வீடியோவில் கொண்டாந்து கூட இறக்கி ஜாடியா வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் ஜாடியா ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படி தான் வேறு சொன்னது. அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட்டாக இருக்காங்க. யூரோப், மிடில் ஈஸ்ட், ஏஷியன்ஸ் கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுக்கு மேலே இருக்காங்க. இல்லை பார்த்துட்டு நான் பீச்சில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த பைக் 4 லட்சத்துலேருந்து எல்லாமே லைசன்ஸ் மாடல் நார்மல் ஸ்கூட்டி மாடல்ஸ். அது பார்ப்போம். அதில் வந்து ரூபே இந்த ப்ரைஸ் 4 லட்சம். பரவாயில்ல. வெறும் 55 வரைக்கும் ஓடும். 55 வரைக்கும் ஓடும். டோட்டலாகவே 4 லட்சம் தான். 4 லட்சம். அதை விட 4 லட்சம் அடிஷனலாக 10,500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். பைக்கின் ப்ரைஸ் 4 லட்சம், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 10,500. டோட்டலாக 4,10,500. பேட்டரி என்ன மாதிரி என்ன பார்க்கலாம்? பேட்டரினா இது கிராஃபைன் பேட்டரி. 2 வருஷம் வாரண்டி இருக்குது. பேட்டரிக்கு மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்குது. செசிக்கு 3 வருஷம், ஸ்பேர் பாஸுக்கு 1 வருஷம் வாரண்டி பீரியட். எல்லா பைக்கும் எல்லாம் வருங்க. மற்றது இது வந்து பார்க்கலாம், ஒன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இது
வேற வேற கலர்ல இருக்கும். 3 கலர்ஸ்ல இருக்கு. உள்ள ஒரு பிரேக்கர் ஒன்று இருக்குண்ணா. இது ஓப்பன் யூஸ் பண்ண நேரம் ஓப்பன் பண்ணி விடலாம். என்னதுனால அந்த பிரேக்கர் அப்படி? இது தேவை யூஸ் பண்ணாத நேரம் ஓப்பன் பண்ணி சார்ஜ் இறங்காமல் இருக்கும். அப்படியே இருக்கு சார்ஜ். நாங்கள் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு பர்பஸ் என்னென்னா இதில் ஒரு சென்சர் மோட்டர் ஒன்று இருக்குது. டச் பண்ணோன்னே அலாம் அடிக்கும். ஒரு தடவையும் டச் பண்ணி அலாம் அடிக்கும். ஆனால் கஸ்டமர்ஸுக்கு நல்லது. ஏன்னா ஒரு ஆபத்துகளில் செக்யூரிட்டி கூட உடனே சத்தம் போட வலிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லைன்னா இது ரிமோட் இருக்குது. இதை ரிமோட்டால் நீங்கள் லாக் பண்ணி விட்டீங்கன்னா வீல் லாக் ஆகிடும். 6 முருட்டே பாருங்க இவ்வளோ விளையாட்டு இல்லாமல் அதெல்லாம் கூட சேல் ஆகுது இந்த பைக்கில். இப்போ நீங்கள் நோம்பில் டச் பண்ணோடனே அலாம் அடிக்கும். அலாம் அடிச்சு ஒரு கொஞ்சம் டைம் டச் என்ன சாதாரண ஒரு காற்று அடித்தாலே அந்த ஸ்போர்ட்டுக்கு அலாம் அடிக்கும். இது இப்போ எப்போ நிற்கும் இது? நின்றுட்டு அது ஓட்டோவாக நிற்கும். மற்றது இப்போ இப்போ ஒன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. கீழே இருக்கு. கீழே நாங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் அதே மாதிரி தான். அதே மாதிரி பைக் மாதிரி ஒன் பண்ணோன்னே பார்க் மோட்டில் இருக்கும். பிரேக்கை பிடிச்சோம்னா சரி 2 பிரேக்கில் இதாகும். ரெடி ஆயிரும். மற்ற இந்த பெரிய பைக்கு ஸ்கூட்டர்ஸுக்கு எல்லாம் 2 கியர்ஸ் இருக்குது. கியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இப்போ ஃபஸ்ட் கியரில் நிற்கும். ஃபஸ்ட் கியரில் வேகம் 35 மட்டும் ஓடும். நாங்கள் இதை ஸ்பீட் அன்லாக் பண்ணுறோம். ஆக்சிலேட்டர் லேஸாக குறைச்சிட்டு ரேஸ் பண்ணிங்க ரோட்டில் ரேஸ் பண்ணிங்க நாங்கள் செகண்ட் கியர் மாற்றி ஓடலாமா? ஃபர்ஸ்ட் கியரில் 35 ஓடும் சாதாரணமாக. அவ்வளோ போதும் தானே. முன்னுக்கும் நல்ல பெரிய ஸ்பேஸ், பின்னுக்கும் டேஷ்போர்ட் நல்ல பெரிய டேஷ்போர்ட் பாத்தீங்களா? அப்படி ஆஷ்லேயும் இருக்கேன்னு வடிவா இருக்கேன்னு. நாங்கள் பார்ப்போம். அடுத்த பைக்கை பார்ப்போம். என்னென்ன கலர்ல இருக்கு? ஆஷ்லேயும் இருக்கேன்னு வடிவா இருக்கேன்னு. ப்ளூ பிளாக் இது இருக்கா பாப்போமா? இந்த பைக் இருக்கா? அது வேற. இதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்கு 430. அதை பார்த்துட்டு எலக்ட்ரிக் பைக்லயே அடுத்தது இது. ஓகே, இதோட பிரைஸ் 430. இது அந்த கேர்ள்ஸ் கண்டே வடிவம் வச்ச மாதிரி இருக்கேன்னு. M6 சொல்லுவோம். இது ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ரேஞ்ச். அதே ரேஞ்ச் தான். இதுவும் 80 தான். இது ஸ்பீட் 55. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அது 800 வாட்ஸ் மோட்டர் போகுது. இதான் பார்க்கலாம். ஃபிட் பண்ணிடலாம். இது கீழே தான் பேட்டரி. இதை கலட்டி போட்டு தான் நாங்கள் பேட்டரி போவோம். இது பிரச்சனை என்ன மாதிரி என்ன செய்யறது? இப்போ பிரச்சனை பேட்டரி மட்டும் தானே. பேட்டரி அந்த எந்த பேட்டரி இஷ்யூவா இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணி போடணும். மிஷின் இருக்கு அதுக்கண்டு செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பேட்டரி இஷ்யூ அதை ரிப்ளேஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள வந்து இப்ப 2 பேட்டரியா உண்டா இருக்கு. 6 பேட்டரி இருக்கு. 6 பேட்டரி இருக்கு பாருங்க. 6 பேட்டரி இருக்குன்றது பெரிய டேஷ்போர்ட். எல்லா பைக்குமே நல்ல பெரிய டேஷ்போர்ட். இன்ஜினியர்ல தானே பிரேக்கர் மட்டும் ஸ்பேஸ்க்கு அப்படியே டேஷ்போர்ட் வரும். ஆனா கூட இது சேல் ஆகுது இந்த பைக்கோட. ப்ரோவின்ஸ் பக்கம் இது கூட சேல்ஸ் ஆகும். என்ன ஸ்டைலிஷா இருக்கு கேர்ள்ஸ்க்கு. லேடிஸ் கூட இருக்கு. அதுல கலர்ஸும் இருக்குது. அந்த 3 கலர்ஸ் ஃபீச்சர்ஸோட இன்னொரு பைக் இருக்கு பெரிய T5. அதே ஃபீச்சர்ஸ் அதுவும் 1200, இதுவும் 1200. அதே ஃபீச்சர்ஸ் தான். கொஞ்சம் பைக்ஸோட பேர் அதை விட கொஞ்சம் சைஸ்ல சைஸும் கொஞ்சம் ஹைட்டையும் உயர்த்தி இருக்கிறாங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது லேடிஸ்க்காகவே கொஞ்சம் ஹைட்டை குறைச்சு நல்ல ஒரு இது என்ன LED லைட் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் எவ்வளவு போகுது? அது எவ்வளவு போகுது? இது 460. அது 430 தான் வித்தியாசம். 430 ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம். எல்லாத்துக்குமே புத்த பதிவு காசு அதே தான். அதே லீஸ்லயும் கொடுக்குறீங்களா? லீஸும் கொடுக்குறீங்க. பாருங்க பேக் மற்ற என்ன பிரச்சனைனா நீங்க செய்து கொடுப்பீங்க. உங்களோட ஷோரூம் சர்வீஸ் சென்டர்லாம் 7 இடத்துல இருக்கு. மற்றது இங்கே செய்யலாம். உங்கள்கிட்டயும் செய்யலாம். மற்றது இதுண்ட சார்ஜ் பண்ற இடங்கள் வந்து இப்ப வீதியல்ல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் என்ன அடிக்கல. நார்மலா வீட்லயே சார்ஜ் போட சார்ஜிங் பாயிண்ட் வந்து அன்றாதபுரம் வரைக்கும் வந்துட்டு இங்கால என்ன வரைக்கும் இந்த கீழ்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் எதுக்கு? அது வந்து காருக்கு இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வரும் கண்டிப்பா வரும்.
ஆனா இந்த நாங்க சார்ஜ் பண்றத இந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும். நார்மலாக வீட்டு பிளக்லேயே கனெக்ட் பண்ணலாம். அதுலயே கனெக்ட் பண்ணலாம், நார்மலாவே கனெக்ட் பண்ணலாம். நார்மல் வீட்டு கரண்ட்லேயே சார்ஜ் எவ்வளவு இருக்கும் கரண்ட்? இதுக்கெல்லாம் 2 யூனிட் எடுக்கும். யூனிட் எடுக்கும். ஆகுனதே 2 யூனிட் தான். 2 வேற டைம் 8 மணித்தியாலம் எடுக்கும். 8 மணி நேரம் எடுக்கும். 8 மணித்தியாலம் எடுத்தால் எவ்வளோ நேரம் ஓடலாம்? எத்தனை கிலோமீட்டர்? ஃபுல் சார்ஜுக்கு தானே நான் கணக்கு பண்ணேன். ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடலாம். ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடலாம். ஆனா அந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு மற்றதை விட. இதுல பாரா காட்டுமா? இங்க இருக்கு அந்த ஒரு பாரா சார்ஜ் அப்படியே ஒரு பாரா இறங்கி கொண்டு வருங்க. முன்னுக்கு சின்ன சாமான் வைக்கிற மாதிரி மற்ற யூஎஸ்பி அவுட்புட் இருக்கு இதுக்கு. அந்த பைக் இருக்கு, அதுக்கு இல்லை. 4 லட்சம் ரூபாய்க்கு இல்லை. எல்லாம் கீ இது என்ன பட் இதுலேயே ஃபோன் எல்லாம் சார்ஜ் போகிறோம். ரிமோட்டால ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பைக் ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்னன்னா நோத்துல வந்து இதுதான் ஃபாஸ்ட் மூவிங். என்ன கூட பாத்துருக்கேன். ஏன்னா அந்த கலர்ஸும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. பாத்துருப்பீங்க. ஏதாவது ஒரு பைக் இருந்தாலும் நீங்க கட்டாயம் பாத்துருப்பீங்க. என்ன தெரியுமா இது பாஸ்ட் மூவிங் ஆகுது மெத்ததை விட. ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸ். ஒரு அட்ராக்டிவ் தான், லுக் வைஸ் தான். ஒரு ரீசனபிள் பிரைஸ். ஒரு இடப்பட்ட ஒரு பைக். இந்த முக்கோணியா அந்த வித்தியாசமான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபீச்சர் ஒரு இடப்பட்ட ஒரு பைக் மாதிரி தான். இடப்பட்டது குறைஞ்சதும் இல்லை. பட் அதெல்லாம் இன்னொரு வெட்ஸ் கொண்டு இருக்கு. இது 1200 ஆகுது. பட் இதுக்கு அடுத்த 2000 வெட்ஸ் கொண்டு இருக்கு. இது ஒரு நடுத்தரமான. மற்ற இது வந்து கூட பாய்ஸ் ஓடுறாங்க, லேடிஸை விட கூட மற்ற பின்னுக்கு மேல சேஃப்டி கூட தானே. சின்ன பிள்ளைகளை இருத்தி கொண்டு டியூஷன் இறக்குறதுக்கு எல்லாம் பின்னுக்கு சாஞ்சி இருக்கலாம். ஒரு கவரம் கூட எடுத்துருக்கலாம். அது ஒரு அலங்கி ஃபிட் பண்ணி அலங்கி வச்சா ஃபிட் பண்ணிருக்கான். இல்லாட்டி நீங்க அலங்கி கலட்டி விடலாம். ஆனா ஒரு என்ன மெட்டீரியல் இது? நல்ல டைட்டா இருக்கதா? இது ஸ்டீல் தான். ஸ்டீல் தான். அது கொஞ்சம் பெலமான மெட்டீரியல் இருக்கு. நார்மலான மெட்டீரியல்னா இந்த பாடி ஃபுல்லாவே கார்பன் ஃபைபர்ல தான் செய்யறாங்க. கார்பன் ஃபைபர் என்ன அந்த வெடிக்காது, ஒரு வளையக்கூடியது. அப்படியா தட்டி கிட்டினாலும் ஒரு சிக்கல் அடிக்கும். வாரண்டில எல்லாம் இருக்குதானே. இந்த பாருங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பாருங்க இப்படி தள்ளுறாரு. ஆனா ஒன்று நடக்க இல்ல பாருங்க எவ்வளவு தூரம் செய்து காட்டுறேன். வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் ஏறினுண்டவர். கொழும்புல நாங்க போகும்போது அவங்களோட அங்கதான் பெரிய ஷோரூம் போல. எத்தனை ஷோரூம் இலங்கை இருக்குது? இலங்கை ஃபுல்லான அப்படியே ஒரு எங்கட நோர்த்திலேயே 150 ஷோரூம் இருக்கு. லுக்கா இருக்கு கூட. 2000 பைக் பேட்ச் கூட. ஸ்பீட் 65. ஸ்பீட் 65 போகுது. பின்னுக்கு நாங்க ஆஃப் பண்ணியே வைக்கலாம். அந்த சென்சர் தொட்டோன கத்தும் கலாம் அடிக்கும். அப்ப அதுக்கு தொட்டோன்னா சத்தம் போடும். அந்த 4 லட்சம் ரூபாய் பைக்குக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் வேற இதுல பார் கோட் இருக்கு. என்னதுக்கா அது? எதுனா பார் கோட்டா? இது இதோட ஒரு சீரியல் ஸ்கேன் பண்ணி பாக் மோட்ல இருக்கு. இதுல வந்து இது ஃபியூவல் மாதிரி காட்டுது. இது அந்த சார்ஜிங் இண்டிகேட் இப்ப பாக் மோட்ல இருக்கு. பிரேக் பிடிச்சோம்னா சத்தமா இருந்தது. இதெல்லாம் 65 மட்டும் 65 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல நார்மலா 55 வரைக்கும் சவுண்ட் பாருங்க. நல்லா குறைஞ்ச ஸ்மூத்தான சவுண்ட். 65 மட்டும். இந்த சவுண்ட் இப்ப சென்டர் ஸ்டாண்ட்ல நிக்கிறதாலதான் கேக்குது. சென்டர் நான் ஓடிக்கொண்டு போயிருக்கேன். சத்தமே கேட்காது, சவுண்டே கேட்காது. அது T5 லிதியம் இது புதுசா வந்து 460 T5 அதுக்கு லிதியம் வெர்ஷன் தான். ஓகே. இது பின்னுக்கெல்லாம் இப்படி பெருசா நல்ல ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. இது ஃபுல் சார்ஜிங். இது 80 தான். 80 ஓடும். சார்ஜிங் ஹவர்ஸ் 4.5 மணி ஆகலாம். அதெல்லாம் 8 மணி ஆகணும். பெட்ரோல் பைக் மாதிரி அது கிரப்பன் பேட்டரி. இது லிதியம். ഇതിന്റെ പ്രൈസ് என்ன? இது 520. 520. பெரிய வித்தியாசம் இல்ல. பெருசா இல்லையோ. அதோட பிடிக்கிறது பரவாயில்லை. லிதியம் பேட்டரி விரும்புறாங்க. இது எடுக்கலாம். அதுதான்
இதுல ரப்பர் மாதிரி இருக்கானா அப்படி இல்ல ஆனா நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல இருக்கு strong. இதுல இதை பிடிச்சு தூக்கலாம் பைக். தூக்கலாம் பைக். அவ்வளவுக்கு ஆனா பாக்கும்போது தெரியல அதானே நல்ல பெரிய டிஸ்பிளேயும் கொடுத்துருக்கு. பார்க் மோட்ல இருக்கு. பார்க் மோட்ல இல்ல டைம் எல்லாம் காட்டும் கொஞ்சம். யாழ்ப்பாணம் பரிசுத்துறை வீதி ஆரியகுளம் சர்ச் பக்கத்துல தெரியாதவங்களுக்கு இந்த சனியர் மகன் ஸ்பேர் கடைக்கு பக்கத்து. ஓகே ஓகே. ஓகே நான் உங்களை தொடர்பு கொள்றான்னு சொன்னா என்ன மாதிரி என்னன்னா முழு பைக்கில டீடைல்ஸும் இதுல இருக்கு. இதுல இருக்கு என்னென்ன பிரைஸோட எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பிரைஸோட அதுல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. சத்தமே தெரியல என்ன ஒரு வித்தியாசம் தெரியல சவுண்டே தெரியல சவுண்ட் இல்ல ஸ்மூத் ஸ்டார்ட் ஜஸ்ட் ஒன் பண்ணோன்னே என்ன பார்க் மோட்ல இருக்கும். பிரேக்கை பிடிச்சோன்னா ரெடி ஆயிடும். ஆக்சிலேட்டர் கொடுத்து கூட போகும் சிலவா மற்றது இது வந்து இந்த பைக் வந்து என்ன காட்டுற கண்டே